ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நரசிம்மனுடைய நலனுக்கு அருள் உங்களுக்கு கிடைக்கணும். இதை பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில இந்த நரசிம்மனுடைய லட்சுமி நரசிம்மனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். அந்த வகையில ஒரு அருமையான தலைப்புங்க. அதாவது உங்க நலன் பொருட்டதே இறையர்களாலும் குருவர்களாலும் ஆஸ்ட்ரோகிளிட்ஸ்ல பேசிட்டு வரேன். அதாவது ஜோதிடம் என்பதெல்லாம் ஒரு நம்பிக்கை. பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம் வாழ்வை கடந்து செல்வது, அடைத்து செல்வது, நடத்தி செல்வது ஜோதிடம் தான். நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனாலும் கூட இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் அந்த ஜோதிட கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஜோதிட நோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜோதிடத்தை எந்த காலகட்டத்துல நம்ம எடுக்கிறோம்? பிறப்புல எடுக்கிறோம். அப்புறம் இடையில பாத்தீங்கன்னா கலங்கி நிற்கும் பொழுது, கண் கலங்கும் பொழுது என்ன செய்வது என்று தொழில் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்படும் போது 2. மூணாவதா பாத்தீங்கன்னா திருமணம். அந்த திருமணம் ஆணாயினும் பெண்ணாயினும் மகனாயினும் இந்த காலகட்டத்துல ஜோதிடத்தை எடுத்து ஒரு ஜோதிடரை நெருங்கிக்கிட்டு. இது ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு சூட்சியம் இருக்கு. எல்லா கட்டத்திலயும் நம்ம ஜாதகம் பார்க்க கூடாதுங்க. எல்லாம் நினைச்ச நேரத்துல எல்லாம் ஜாதகம் பார்க்கறது அதெல்லாம் கூடாது. அப்படி எப்பெல்லாம் பார்க்கலாம், அதை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். அதாவது நாழிகைன்னு பார்த்தா யமகண்டா ராகு காலம். இந்த காலகட்டத்துல அவங்க அந்த ஜோதிடம் பார்க்க ஜோதிடர் நெருங்கக்கூடாது, அணுகக்கூடாது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு 6 நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த 6 நட்சத்திர காலகட்டத்துல நம்ம ஜோதிடரை பார்க்க கூடாது. அவரை ஜோதிட கட்டை எடுத்துட்டு போயிட்டு ஜாதகம் பார்க்க கூடாது. அப்படி அந்த 6 நட்சத்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பரணி, கேட்டை, ஆயில்யம், மகம், மூலம், அவிட்டம். இந்த காலகட்டத்துல பார்க்கக்கூடாது. குறிப்பா குளிகை நேரத்திலையும் பார்க்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார். காலம் தாங்க ஒரு வாழ்க்கையில மனிதனுக்கு பிறப்பில் இருந்து ஒவ்வொரு காலகட்டமும் நம்மை நகர்த்தி செல்கின்றது. இந்த காலகட்டம் இவர் இப்படி இருந்தார், இந்த காலகட்டத்தில் இப்படி இழந்தார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த காலமும் நேரமும் நம் வாழ்வுக்கு மிகவும் முக்கியம். ஒரு வெற்றியை நோக்கி நகர வேண்டுமானால் சிலதை நம்ம இழக்க போறோம்னா இந்த காலம். அதனாலதான் சொல்லுவாங்க நல்ல காலம் கெட்ட காலம் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் கர்மாவின் காரணமாகத்தான். அதே வகையில பார்க்கும் பொழுது ஜாதகம் பார்க்க போறோம். அவருக்கு கொண்டு அந்த ஆணோ பெண்ணோ 2 பேர் ஜாதகத்தை கொடுக்கும்போது அவர் இது பொருத்தம் இல்லைங்களே ஐயா, நீங்க 10 பொருத்தத்துல ஒரு 6 பொருத்தம் இருக்குமான்னு பாருங்களேன். இல்லைங்க, ஒரு 4 பொருத்தம் இல்லைங்களே அப்படின்றெல்லாம் சொல்வார்கள். இதை பற்றி நான் விரிவாக பின்னர் சொல்கின்றேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பொருத்தம் வேணும். பொருத்தம் உடலிலும் வேண்டும். புரிந்தவன் துணையாக வேண்டும். கணவனின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும், கவிஞர் சொல்லுவார். பொருத்தம் உடலில் வேண்டும், உடலில பொருத்தம் வேணும். அதைத்தான் சொல்லுவார்கள் பொருத்த கன பொருத்தம் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில பார்க்கும்போது இந்த 10 பொருத்தத்துல இந்த 3 பொருத்தம் வேணும். இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன் கடைசியில. காரணம் பையன் சாப்பிட்டு வரல, நல்ல கை நிறைய சம்பளம். பொண்ணு சாப்பிட்டு வரல, கை நிலவு சம்பளம். பொண்ணுக்கு கோடிக்கணக்குல சொத்து, இழக்க மனம் இல்லை. எப்படி இருந்தாலும் என்ன மனிதன் மனம் பொருளாதாரத்தை சார்ந்ததுதானே இந்த ஜோதிடத்தையும் நம்பக்கூடிய சூழ்நிலை ஆகிவிட்டது. நல்லா வாழணும், நலமா வாழணும். அதனாலதான் பெரியவங்க இதை 1000 காலத்து பயிர்னு சொன்னாங்க. ஆனாலும் மனிதன் இந்த காலத்துல குறுகிய கால அறுவடையை எதிர்பார்க்கின்றார். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஜோதிடம் அதுலயும் இந்த ஜாதகரை பார்க்க போறதுக்கு, ஒரு ஜாதகம் பார்க்க போனா இப்ப இந்த சூழ்நிலை இருக்கணுங்க, நேரம் தாங்க. அந்த காலத்துல ஒரு போர் நடைபெறுகின்றன, போருக்கு முன்னால பார்ப்பாங்க. போர் நடப்பதற்கு முன்பு இந்த நேரத்துல இந்த காலத்துல இந்த கட்டத்தை போரை தொடங்கினால் வெற்றி இருக்கிறார், நகர்வோமா என்றெல்லாம் கணித்திருக்கின்றார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மாதிரிலாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதியிலையும் அஷ்டமியிலையும் இந்த ஜாதகம் பார்ப்பதற்கு ஜோதிடரை நெருங்கக்கூடாது. குறிப்பா நான் சொன்னேன் அல்லவா, இந்த காலகட்டங்கள், இந்த நட்சத்திர காலகட்டங்கள், அதாவது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க போகக்கூடாது. நம்முடைய மனோநிலை பாதிக்கப்படக்கூடியது. சந்திராசிரமம்னு சொல்லுவாங்க. அந்த சந்திராசிரம காலம், இப்ப கணவன் மனைவி 2 பேரும் இருக்காங்க, 2 பேரும் ஜாதகம் எடுத்துட்டு போறாங்க, நோட்டை எடுத்துட்டு போறாங்கன்னா யாருக்கு ஒருவருக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் கூட பார்க்க வேண்டாம். உடனே சொல்லிடுவார், எனக்கு சந்திராஷ்டிரமம் இல்லை, உனக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு, நான் போகிறேன், அப்படியெல்லாம் போகக்கூடாது. கணவன் மனைவி தனிப்பட்ட முறையில ஆணோ பெண்ணோ, ஒரு அப்பா அம்மா தன் பிள்ளைகளுக்கு ஜாதகம் பார்க்க போகும்போது சேர்ந்துதான் செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். போகும்பொழுது அந்த வெற்றிலை வைத்தே நம்முடைய காலத்தை கணித்து விடுவார்கள். கிழியாமல் ஓட்டை இல்லாம அப்படிலாம் பார்ப்பாங்க பெரியவங்க. இதெல்லாம் உண்மை. இதுக்கு பேரு நிமித்தம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது காலத்தை கணக்கிட்டு வாழ்ந்தான், நோய் இல்லாம வாழ்ந்தாங்க, நலமா வாழ்ந்தான், நிம்மதியா வாழ்ந்தான். இந்த காலம் வேகமாக செல்கின்றது. எதை தின்றால் பித்தம் தெரியும் என்ற ஒரு நிலையை நோக்கி நகர்கின்றோம். இது 1000 காலத்து பயிர். அந்த வகையில ஜோதிடம் பார்க்க ஜோதிடரை நெருங்கும் பொழுது இப்ப கொஞ்சம் பார்த்துட்டு போறதுல தப்பே இல்லை. அந்த வகையில உங்க வாழ்க்கை நலமாக அமையணும்னு நரசிம்மரை தியானிக்கிறேன்.